அண்ணன் கேட்கிறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம அத்தால போய் அண்ணன் தம்பி தான். கொஞ்சம் காலம் விலை கொடுத்தாண்டா தம்பி தீரணும். உனக்கு ஒண்ணு சிறைம்பாரு, மாறுதல் என்பது மகத்தான ஒன்றுதான். ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகிறது. இதாண்டா பிரச்சனை. ஒரு திரைக்கவர்ச்சி சினிமா ஒரு சீரழிச்சிருச்சு நம்ம சமூகத்தை. சரி பண்ணாம விட்டு போக முடியுமாடா? விளையிட முடியுமாடா தம்பி? ஒரு புரட்சிக்காரனுக்கு போராட்டக்காரனுக்கு அது அழகாடா? தைரியமாடா, இன்னைக்குல நாளைக்கு வெல்லுவோம்டா. ஒரு ஆடியோ வந்துருக்கு பாருங்க. அத்தனை வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனமான வார்த்தைகள். அத்தனை சீமானுடைய ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை இணையத்தை ஃபுல்லாகவே அனுப்பணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு. எவ்வளோ இத்தனைக்கும் உழைப்பு, மிதமிக்க உழைப்பை கொட்டின இந்தியாவிலேயே மிதமிக்க உழைப்பை கொட்டின ஒரு தேர்தல் களத்தில். அப்போ அந்த தோல்விக்கு பார்த்தீங்கன்னா அவர் சில விளக்கங்கள் கொடுக்குறாரு. எப்படி அடுத்த கட்டத்தை கூட இதுக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற ஒரு ஞானம் வேணும், அறிவு வேணும் இதை உள்வாங்கிறதுக்கே, அந்த வார்த்தைகளை உள்வாங்கிறதுக்கே. அது இவிஎம்ல ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தேகப்படுறேன். என்னுடைய சந்தேகம் வலிமையாக இருக்குது. சீமானவர்கள் கடந்த பல முறை வலியுறுத்திருக்கிறாரு. நாம் தமிழர் வீழ்த்துவதன் மூலமாக யார் பலன் இருக்கோ அவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியல் பலன் இருக்கும். நான் நல்லா சொல்கிறது புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதன் மூலமாக யார் பலன் அடைகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் பலன் அடையக்கூடிய கட்சிகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் பாஜக இதை நடத்தி இருக்கலாம்ன்றது என் சந்தேகம். நீங்கள் இன்ஸ்டா பிரபலங்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இது நல்ல ரிசல்ட் சார், தங்களை ஒரு பெரிய அறிவு ஜீவியாக பாவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் தோக்கணும், நாம் தமிழர் தோக்கணும். எழுதி வச்சுங்க நான் சொல்கிறத. 6 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் எங்கன்னு சொல்லி தேடுவாங்க வாக்காளர்கள். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். என்னுடைய இனி பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் களம் இப்போ அரசியல் கருணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சரண். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நேற்றைய தினம் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகிருந்து பலரும் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்ஸ் வரல, மாறி தான் வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போது தெளிவாக தெரியுது. இதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காட்டில் இருந்தாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அவங்களது கிட்டத்தட்ட பாதிக்கும் பாதி குறைஞ்சி 3.96 கிட்டத்தட்ட 4% கிட்ட வந்துருச்சு. சீமானவர்கள் அதற்கு பின் ஒரு ஆடியோவில் பேசுறது, இப்போ அந்த ஆடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த ஆடியோ? முதல்ல ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த வெற்றி டிவிக்கு பெற்ற இந்த வெற்றி ஒரு செயற்கையான வெற்றி, இயற்கையான வெற்றி இல்லை. ரெண்டாவது, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வாக்களித்திருந்தால் கூட மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், மாற்றாக ஒரு வாக்களிப்போம். அதாவது மாற்று சிந்தனை கூட சொல்ல வேணாம், மாற்று கட்சி மாற்று சிந்தனைனா அது நாம் தமிழர் தான் வாக்களிக்கணும். மாற்று கட்சிக்கு வாக்களிப்போம், 2 திராவிட கட்சி மாறி மாறி வாக்களிச்சோம், மாற்றாக நம்ம டிவிக்கு வாக்களிக்கணும். அப்படி வாக்களிச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெற்றி வந்திருக்காது இந்த கட்சிக்கு. காரணம் கேட்டிங்கன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பு ரொம்ப குறைவு, கட்சியோட தலைவருக்கு உழைப்பு குறைவு, நீண்ட நேரம் ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய நபரும் கிடையாது. அப்போ கட்சி கொள்கையோ தத்துவமோ கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஸோ எந்த அடிப்படையை, அதாவது இந்த ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த இலக்கணம் இருக்குல்ல, அந்த எந்த இலக்கணமும் இல்லாத ஒரு நபர் கட்சி தொடங்கி 2 வருஷத்துலேயே ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை பெறன்னா வெறும் மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வாக்களித்தது மட்டுமே இல்லை, இதை தாண்டி ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடந்திருக்கு. எதை சொல்கிறீங்க? அது இவிஎம்ல ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தேகப்படுறேன். என்னுடைய சந்தேகம் வலிமையாக இருக்குது. இல்லை சார், இப்போ இவிஎம்ல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது ஏற்கனவே அறிவியல் பூர்வமாக வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சீமானவர்கள் கடந்த பல முறை வலியுறுத்தியிருக்கிறாரு. இந்த வாக்கு எந்திரத்தை எங்கெல்லாம் யார் கண்டுபிடிச்சானோ
அந்த நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டு முறை தான் இருக்குன்றது சீமான் பலமுறை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் எலான் மஸ்கே ஒரு டைம் சொல்லியிருந்தேன் இவிஎம் ஹேக்கபிள்னு சொல்லி. அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு சில பேர் இப்படி கேட்குறாங்க என்கிட்ட, என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இதை பண்ணியிருந்தா யார் பிஜேபி தானே பண்ணியிருக்கணும், இப்போ ஆளுங்கட்சி அவங்க மத்தியில் ஆளுங்கட்சி இருக்காங்க, மாநிலத்தில் இவங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது இப்போ இவங்க எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம அவ்வளோதான் யோசிக்க வேண்டியதில்லை. இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் இருக்கும். திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக அல்லது நாம் தமிழரை வந்து வீழ்த்துவதன் மூலமாக ஒரு யார் வந்து பலன் இருக்கோ அவங்களுக்கு வந்து யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியல் பலன் இருக்கும். நான் நல்லா சொல்கிறது புரிஞ்சுங்க, திரும்ப சொல்கிறேன். திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதன் மூலமாக யார் பலன் அடைகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பலன் அடையக்கூடிய கட்சிகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் பாஜக இதை நடத்தி இருக்கலாம்ன்றது என் சந்தேகம், வலிமையான சந்தேகம். சரி சார், அந்த ஆடியோவை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அந்த மன வருத்தமாக பேசினது இல்லை, இது எனக்கு உள்ளபடியே சார் நேற்றுக்கு ஏன்னா பழைய வீடியோ தான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து கண்கலங்கின அந்த வீடியோ நான் பார்த்துருக்குறேன். நான் உற்று நோக்கும்போது தெரிஞ்சிச்சு இது வந்து பழைய வீடியோ தான். அது பழசாக இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சிருக்கு சீமானுடைய அபரிதமான உழைப்பு சார், ஒரு மிருகத்தனமான உழைப்பு. 200 இடங்களில் வந்து பேசியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தொகுதியில் வந்து எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த மாநிலம் இருக்கட்டும், 200 பகுதியில் வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து தலைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. 200 பகுதியில் அபரிதமான ஒரு உழைப்பை வந்து கொட்டி பேசியிருக்கிறாரு மக்கள்கிட்ட. எந்த தலைவருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு. இப்போ நான் கேள்விப்பட்டேன், இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் 40 இடம் சொன்னாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா 46 இடம் சொன்னாங்க எடப்பாடி. மொத்தமே ஒரு 6-7 இடம் தான் இருக்கும் வந்து விஜய். இப்படி தான் இருந்தது. ஆனால் 200 பகுதியில் வந்து நின்று வந்து வாக்கு சேர்க்கிறதா அப்போ எவ்வளோ வந்து அந்த உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் குறுகிய காலத்தை, இப்போது நீண்ட ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் கிடையாது. ஒரு தேர்தல் அறிவித்த அந்த ஒரு மாதத்தில் 200 பகுதியில் வந்து பேசுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த உழைப்பெல்லாம் வந்து வீணாக போயிடுச்சுன்றது தானே. இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் தமிழ் தம்பிகள் கூட சில பேர் என்னை கிராஸ் பண்ணாங்க, அப்படிலாம் இருக்காதுன்னு. நான் சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் இது முதல்ல நான் சொல்லிடுறேன், இது வந்து செயற்கையான வெற்றி ஒரு பக்கம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு வாதத்துக்கு சொன்னாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இது வந்து இல்லைங்க அப்படி சொல்லிட்டு, இப்போ நான் எப்படியும் வந்து தாவேக்கலை சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து தோற்றதுனால இப்படி புலம்புறீங்க அப்படி கூட சொல்லட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் என் மனசில் இருக்க கருத்து நான் சொல்கிறேன். இது வந்து ஆதாரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமானா என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன், ஆதாரம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு வலிமையான சந்தேகம் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். நான் அது உங்களுக்கு இந்த காணொலி முடிவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து சீமான் அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த 8% எப்படி வந்து பறிக்கப்பட்டது, 5% வந்து வாக்குகள் எப்படி பறிக்கப்படுதுன்னு கேட்டால், அப்போ இந்த 5% பறிக்கப்பட்டதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மோசடி இருக்கலாம். நீங்கள் மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு வாக்களித்த வந்து மாற்று அரசியல் விரும்பி நாம் தமிழுக்கு வாக்களித்தவங்க அத்தனை பேரும் அப்படியே விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 1% இருக்கலாம், 2% இருக்கலாம், எதிர்பார்த்து தான் நான் 8% ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு 1/2%, 1% எகிறணும். ஆனால் 5% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் விரும்புகிறவங்க அப்படி 5% வாக்குகள் வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னது நான் நம்பலை. அப்போது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த நகர்வை பார்ப்போம். நம்ம இந்த வாக்களித்ததுக்கு முன்னாடி வாக்களித்த பின்னாடின்றது அந்த நகர்வை நீங்கள் பாருங்கள். இப்போது தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் சொல்கிறாரு, எல்லோரும் நீங்கள் வந்து, நான் பிரச்சாரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அந்த வாக்களித்த தினத்துலேருந்து நான் சொல்கிறேன், அந்த 23ஆம் தேதியிலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வாக்களிச்சிட்டிங்க, வாக்களித்த பிறகு என்ன சொல்கிறாரு கேட்டால் வந்து காலையில் போய் வாக்களிக்கிறாரு, அதே மாதிரி காலையில் வாக்களிச்சாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிசப்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், மறுநாள் நிசப்தம் இருக்குது, யாரும் எதை பற்றியும் பேசலை. அடுத்த நாள் கூட நிசப்தம் இருக்குது. 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய குரல்கள் அங்கங்கே என்னென்னு கேட்டால், நான் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டேன் வந்து சோஷியல் மீடியாலையும் வெளியிலையும் பரவலாக கேட்டால், யாரை கேட்டாலும் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டேன், யாரை கேட்டாலும் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டேன், இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நாளடைவில் ஒரு 10 நாள் தீவிரமாகுது. ஒரு கட்டத்தில் சனியை எப்போங்க எண்ணி தொலைங்க, இது யாரை பார்த்தாலும் நான் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்து அப்படின்றத பார்த்தோம். ஒரு கட்டத்தில் சீக்கிரம் எண்ணுங்க சொல்கிறேன். மக்களுக்கு அது ஆர்வம் இல்லை. ஆனால் சமூக வலைதளத்தில் வந்து கேட்டால் நான் டிவிக்கு தான் வாக்களித்தேன், டிவி. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த விஜய் வந்து செயற்கையான ஒரு பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, ஒரு அமைச்சர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உண்மையாக அது பொய்யான்னு கூட அவங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு அமைச்சரவை பட்டியலை வந்து
வெளியிட்டாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டால் நான் இப்போ வந்து கேட்டால் அடுத்தது கோயில் குளங்கள்லாம் போகிறாரு. இது இந்த கோயிலுக்கு போனார், அந்த கோயிலுக்கு போனார், இது பண்ணுறது. வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் போலிங் வரும். எக்ஸிட் போலிங்கில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மையான எக்ஸிட் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த எக்ஸிட் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி விவாதம் நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே வந்து டிவிகேக்கு ஆதரவாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றிய விவாதங்கள் வந்து சமூக வலைதளத்தை பெரிய அளவில் பேசப்படுது. என்னன்னு கேட்டால் ஆக்சிஸ் மைலியன் ஏங்க ஒரு 7 மீடியா வந்து டிஎம்கேக்கு ஆதரவாகவும் ஒரு 3 மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மீடியாவை பிடிச்சிட்டு அது பற்றி விவாத பொருளாக இது பேசுனாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு கூடுதலாக வந்து என்னென்னா என்டிடிவியில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நேர்காணல் பண்ணவர் இவங்க நேர்காணல் பண்ணவங்க வெளியிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு வேலை பண்ணாங்க, வேகமாக பண்ணாங்க. அங்கே தான் எனக்கு டவுட் வருது. ரவி ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் நிர்வாகிகள், ஆமாம் போலீஸ் அதிகாரிகள், ஆமாம் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் வந்து 2500 பேர் அனுப்பி வந்து அப்போது ஒரு நம்பகத்தன்மை வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது கேட்டால் டிவிக்கே தான் வெல்லும்ன்றதுக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை வரணும், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நம்பகத்தன்மை யார் சொன்னாருன்னா அப்போ ரவி ஐபிஎஸ் வந்து ஒரு ஜென்யூன், அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவரை வச்சு சொல்ல வைப்போம்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு 2500 பேர் வந்து நான் நேர்காணல் இது அனுப்புகிறேன். ஆக்சிஸ் வந்து அதாவது ஒரு எக்ஸிட் போலிங்க்கு இன்னொரு எக்ஸிட் போலிங் அப்படி பண்ணார். அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க? நாளைக்கு விஜய் எலெக்ஷனில் கவுண்டிங்கில் வந்த பிறகு நாளைக்கு வந்து இப்போ வந்து விஜய் லீடிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே வந்து ஜனங்க வந்து நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க. ஆனால் முதல் ஒரு நாள் அமைதியாக இருந்தாங்க, அடுத்த நாள் அமைதியாக இருந்தாங்க, 3வது நாள் தாங்க இது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் என்ன சார் எக்ஸிட் போலிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொன்னது கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதான் மீதி 7 பேர் சொன்னாங்கன்னா அது சொன்னாங்க, நீங்கள் அவர் ஒருத்தர் சொன்னது கரெக்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ சார் ரைட் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், இப்போ 108 சீட்டு கிடச்சி சார், டிஎம்கே வரல சார், ஏடிஎம்கே வரல சார், இப்போ டிவிக்கே தான் சார் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நிசப்தமாக இருந்துச்சு. ஏன் சார் இப்போது டிஎம்கே வரல, ஏடிஎம்கே வரல, டிவிக்கே அறுதி பெரும்பான்மை கிடச்சிருக்கு, மெஜாரிட்டி கிடச்சிருக்கு. மெஜாரிட்டினா சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிருக்கு. ரூலிங் பண்ணுறதுக்கு ஒரு 10-11 சீட்டு தேவைப்படுது. இருந்தாலும் வந்து அப்போது இந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. தமிழ்நாடு முழுவதும் நிசப்தமாக இருக்குது. இது குளத்தூர் தொகுதியில் அழுகை குரலாக கேட்குது கிட்டத்தட்ட. எப்படி இப்போது திமுகவோ இல்லை அதிமுகவோ வின் பண்ணியிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பார்த்தா அப்படி இல்லை. நீங்கள் அதுதான் இங்கே இப்போ புரியுதுங்களா? அது இயற்கையான வெற்றி. இப்போது உதாரணத்துக்கு திமுக வரலங்க, கலைஞர் தலைமையில் இருக்க திமுக வரல, ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய வந்து மேலத்தாளங்கள் முழங்க அன்னைக்கு வெற்றி கொண்டாட்டமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு வாரத்துக்கு பண்ணியிருப்பாங்க. வெற்றி கொண்டாட்டம் வேறு லெவலில் இருக்கும். அங்கங்கே ஸ்வீட் கொடுக்குறது, பாட்டு பாடுறது ஒரே அமங்கலமாக இருக்கும். சரிங்களா? இல்லை கலைஞர் தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கலாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரவாரம் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா எப்படிப்பா இருக்குது மக்கள்கிட்ட ஏதாவது பெரிய ஆரவாரம் ஏதாவது சொன்னேன்? ஆனால் ஒன்றும் இல்லை ஜெய், நிசப்தமாக இருக்காங்க ஜனங்க, வந்து என்னவோ மாதிரி போயிட்டு போகிறாங்க. என்னப்பா ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது, புதுசாக ஒரு கட்சி தொடங்கி ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, கவர்மெண்ட் ஒன்றுமே இல்லை, நிசப்தமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே மட்டுமே கிடையாது, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், எனி கவர்மெண்ட் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் உட்பட எனி கவர்மெண்ட் ஆஃபீஸ், இல்லை ஏதாவது ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு நிசப்தம் இருக்குது, ஒரு கேள்வியோடு இருக்குது. மக்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது. நாம் வந்து எப்படி இது இந்த வெற்றி இது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போது இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன், இது வந்து எல்லாருமே சார், நீங்கள் ஊடகத்தில் பயணிக்கிற நபர்கள் மட்டும் பார்க்காதீங்க சார். சாதாரண இப்போ நீங்கள் ரோட்டுக்கு போங்க சார், வெளியில் போய் பாருங்கள் சார், ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேளுங்க சார், சார் நீங்கள் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார் சார், நீங்கள் என்ன சார் நினைக்கிறேன்? தெரிலம்மா, அது என்னன்னே தெரில, ஏதோ வந்து எப்படி யார் போட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுங்கன்னா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. நான் ஓட்டு போடலன்றான். எதுக்கு? யாருக்கு? டிவி கேட்க நான் ஓட்டு போடலன்றான். 10 பேர் ஒருத்தன் தான் சொல்கிறான், நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேங்க அப்படின்றான்.
மீதியெல்லாம் நான் ஓட்டு போடுறேன், நான் டிஎம்கே போட்டேன், நான் ஏடிஎம்கே போட்டேன்றா. இப்போ எப்படி? இதுதான் இயற்கையாக மக்கள் சொல்லக்கூடியது. இயற்கையாக மக்கள் சொல்லக்கூடியது நான் டிஎம்கே போட்டேன், நான் ஏடிஎம்கே போட்டேன். இதுதான் ஃபேக்ட். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன். எப்படி இது சம்திங் ராங். ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏதோ நீங்கள் கோர்வையாக பாருங்கள் சார். இப்படி நீங்கள் பாருங்கள் சார். ஒரு முதல்ல ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், 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 டிவி கேக்கு தான். அப்படியே மக்கள் சொல்லிகிட்டே வராங்க. முதல் 2 நாள் கிடையாது, முதல் 2 நாள் மறுநாள். சார் எந்த தேர்தலையாவது எப்பயாச்சும் மக்கள்கிட்ட இப்படி ஒரு செய்தி பாஸ் ஆகிருக்கா? நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் நான் வாக்களிச்சேன்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. ஓட்டு போட்டு வந்துடுவாங்க, ரிசல்ட் வந்த பிறகு தெரியும் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியான்ட்டு. எப்போவுமே சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் டிஎம்கே தான், நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. மீடியாவில் பேசுகிறோம். என்ன சார் யாரை பார்த்தாலும் ஒருத்தர் ஓடி சொல்கிறாரு, சார் சேகர் சார் யாரை பார்த்தாலும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டு சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்க? முதல்ல ஓட்டு போட்டு சொல்லக்கூடாது இல்லை? அப்போது இது சொல்ல வைக்கப்பட்டது எதுக்காக? நாளைக்கு ரிசல்ட் இப்படி வரப்போகுது, அப்போ இப்போவே நீங்கள் தயார் பண்ணி வைங்க. நாளைக்கு திடீர்னு கேட்டால் இதுதான் நான் சொல்கிறேன். 6வது அறிவை தாண்டி இது 7வது அறிவை தாண்டி சேர்ந்த விஷயம் இது. இலுமினாட்டிஸ் மாதிரி. ஆமாம். நீங்கள் இன்ஸ்டா பிரபலங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் செய்கிறான்னு கேட்டால் இதை ஆமோதிக்கிறான் இயற்கையாகவே. சார் இது நல்ல ரிசல்ட் சார்ன்றான். எது? டிவிக்கு வேணும். ஆமாம். பாரிசாலன் போட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற இந்த மூளை இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறான்னா இது வெரி குட் ரிசல்ட். தங்களை ஒரு பெரிய அறிவு ஜீவியாக பாவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு என்னன்னு கேட்டால் சீமான் தோக்கணும், நாம் தமிழர் தோக்கணும், திமுக தோக்கணும். நமக்கு அப்படி பார்வையே கிடையாது. நமக்கு எந்த பார்வையும் கிடையாது. வெற்றி பெறணும் தோக்கணுன்ற அசைன்மெண்ட்டுக்கே போக வேண்டாம். நம்ம ஒரு பத்திரிகையாளர் நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இது என் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. நான் பகுத்தறிவுன்றது கேட்டால் நீங்கள் இறை நம்பிக்கை அப்படி போயிடாதீங்க. இல்லை பெரியார் பகுத்தறிவு அப்புறம் அவனை அந்த பகுத்தறிவு போயிடு. நான் சொல்கிறது பகுத்து பார்க்குறேன் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதை இந்த வெற்றி எப்படி சரியான வெற்றியா இது அப்படின்னு பார்க்குறேன். எப்படிங்க இடிக்குதே. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அது தலைவர் பார்த்தீங்கன்னா சினிமான்ற அந்த ஆளுமையை தாண்டி எதுவுமே கிடையாது. 2 வருஷத்துல அரசியல் பண்ணி செய்யலை, சினிமாவில் முடிச்சு தான் வந்தார். அதான் சொல்கிறேன் சார். எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த கல்ட்டுக்காக இந்த மக்கள் சொல்லுங்கள் இல்லையே. அப்படி பார்த்தா அஜித் ரசிகர் யாருக்கு வாக்களிச்சாங்க? இவரோட ஃபேன் பேஸ் அதிகமாச்சு. அஜித் ரசிகர்லாம் விஜய்க்கு ஓட்டு வாக்களிச்சிட்டாங்களா? இல்லை ரஜினி ரசிகர்லாம் விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்களா? அப்போ இல்லையே. இது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நான் உள்ளபடியே நான் மிதமிஞ்சி நான் எதிர்பார்த்ததுனாக்கா டிவிக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கணும் அது கூட நீங்கள் குறிப்பிட்ட சீட்டு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. நான் நினச்சேன் பார்த்தா ஒரு 25 சீட் வரைக்கும் அதிகம் எக்ஸ்ட்ரீமாக அடித்தாங்கன்னா 25 சீட்டு. எப்படி சார் நீங்கள் 108 அடிக்க முடியும்? ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகளாக கருதப்பட்ட அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் காலி ஆகிட்டாங்க. 33 அமைச்சர்கள் கிட்ட காலி. என்னால் இதை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு சார். அவ்வளோதான் சார். ஓகே சார். இப்போது 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அவர் 2 தொகுதியில் நிற்கிறத சேர்த்து 1 ராஜினாமா பண்ணிடணும். அப்போ 107 இன்னும் 11 தேவை பெரும்பான்மையை நிரூபிக்க. விஜய் அவர்கள் இந்த சைடு பாமக இருக்காங்க, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அவங்க 1 சீட்டும், பாமக 4 சீட்டும் வின் பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விசிகா 2 கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க சேர்த்த 6 சீட்டும், காங்கிரஸ் 5 சீட்டும் வச்சுருக்காங்க. எந்த மாதிரி அலையன்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் ஃபார்ம் ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இது நம்ம பதில் சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற இடத்துல வந்துடுவாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறோன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியும் புலம்புனாங்க, தேர்தலுக்கு பின்னாடியும் புலம்புனாங்க, ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் புலம்புனாங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறமும் புலம்புறாங்க. ஸோ புலம்பல் ஆசாமிகளை தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கிங்க, கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, அத்தனை கட்சி காங்கிரஸ் எல்லாமே அப்போது எளிதாக அந்த 11ன்றது பார்த்தீங்கன்னா இவங்க பெறுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா ஒருவேளை யாராவது ஒருத்தர் இல்லைங்க நாங்கள் மாட்டு செஞ்சா கூட இப்போ அடுத்த அணிக்கு போனோம். அதுதான் சிக்கலுங்க. நான் அடுத்தது எங்கே போனோம் கேட்டிங்கன்னா
இப்போவும் பாமக வந்து மாற்று அணிகள் தான் இருக்குது. ஆனால் அந்த 11 சீட்டு பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அணிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ண தான் முடியும். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகும்னு தெரியல. திமுக கூட்டணி கட்சிகள் மொத்தமாக வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருவாங்களா? அதை வந்து யாராவது ஒருத்தர் வர்றதுக்கான வந்து முரண்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கம்யூனிஸ்டுகள் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. இப்படியும் எடுத்துக்க முடியாது, அப்படியும் எடுத்துக்க முடியாது. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் ஒரு ஸ்திரமற்ற ஆட்சியாக தான் இருக்கும். ஆனால் சார், இப்போது நார்மலாக பாருங்களேன், அடுத்த 5 வருஷம் கூட்டணி கட்சிகள் தயவில் தான் ஆட்சி நடத்தி ஆகணுன்ற ஒரு சூழல் வந்ததுன்னா, தான் நினைக்கிறதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து விஜய் அவர்கள் இருப்பார். அது இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்படும் போது ஒரு சிறந்த கட்சியாக பார்க்கப்படுவது திமுக. தமிழகத்தில் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவாங்கன்னு சொல்லுது. ஸோ திமுக ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும்போது தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிக்கல்லாம் சந்திக்க நேரிடும் காலத்தில். நீங்கள் இதை பற்றி யோசிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பார்த்தா அப்பாவியாக இருக்குது. ரொம்ப நேர்மையாக சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சார் என்ன நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலிங் பண்ணுறதுல 6 மாதத்தில் எழுதி வச்சுங்க. நான் சொல்கிறத 6 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நோக்கி தமிழ்நாடு வந்து செல்லும். புரட்சியின் மூலமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 டீம் இருக்குல்ல, இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த தாவேகா கூட்டம் வந்து புரட்சியின் மூலமாக வந்து அகற்றப்படும். காரணம் என்னன்னா, அந்த மாதிரியான வந்து ஆட்சியின் அவலத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் இருந்தது, பாலியல் வந்து குற்றங்கள் நிறைய நடந்தது, அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்து தூக்கி அடித்து நொறுக்கிற மாதிரியான பல நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த விஜய் தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து அத்தனை கோமாளித்தனங்களையும் அத்தனை கொடூரங்களையும் அத்தனை அவலங்களையும் இவங்க செய்வாங்க. 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் எங்கன்னு சொல்லி தேடுவாங்க வாக்காளர்கள். 6 மாதத்தில் திமுக எங்கன்னு தேடுவாங்க. அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். என்னுடைய இனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரசியல் களம் வந்து இப்போ முக்கோண அரசியல் மாறினதுனால இனி சீமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தனித்து போட்டின்ற அந்த ஃபார்முலா விட்டு விலகி வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிடத்தோட கை கோர்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக கை கோர்க்கறது இப்போ சில பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய எண்ணம் தான், சீமானுடைய முடிவு இல்லை. பல பேர் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வந்து சில பேர் என்னென்னா சீமானுடைய வந்து தோல்வியை கொண்டாடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்க்குறேன். அவெல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவனா இருக்கிறான். சீமான உள்ளபடிய இங்கே எதிரிகள் வந்து திமுக வந்து திராவிடத்தை சார்ந்தவங்க வந்து எதிரிகள் தான். அது எதிரிகளோட பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைகோர்க்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா காபி சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், துரோகிகளை என்ன. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துரோகிகளாக இருக்கிறான். நேற்று வரைக்கும் இலும் நாட்டின்னு சொன்னால் பாரிசால அவன் என்ன செய்யறான் வந்து அப்படியே புலகாங்கீதம் அடையலாம். அந்த புலகாங்கீதம்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியல, அது வந்து நான் புலகாங்கீதம் அடைந்தேன்னுவாங்க. அப்படி தான் வந்து அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. அப்போது சீமானை வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு துரோக கும்பல் இருக்குது. தமிழ் தேசியன்ற பேசிக்கிட்டு ஒரு பக்கம் போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு என்ன, எப்போ வந்து சீமான் வந்து கீழே விழுவார், தொண்டையில் காலை வச்சு மிதிக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா இனியும் கூட வந்து சீமான் வந்து தனித்து போட்டின்றத வந்து இப்போ அரசியல் சூழல் மாறும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிடத்தோடு இணைந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய வந்து காலம் மாறிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், எதிரிகள் பரவாயில்லைங்க, இங்கே துரோகிகள் இருக்கிறான். தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சீமான் எப்போ விழுவான், கொக்கரை கொட்டி சிரிக்கிறான். அவன் முகத்திலே தெரியுது, நம்ம பார்க்குறோம். வார்த்தைகள் அத்தனையும் விஷம் தோய்ந்த வார்த்தைகளை நான் பார்க்குறேன். அப்போ இந்த இத்தனையெல்லாம் கல அரசியல் இருக்கா? நான் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா தகுதி இருக்கா நீங்கள் சொல்கிறதுக்கு? கல அரசியல் இருந்து பண்ணுறது 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வந்து வீடியோ போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் தமிழ் தேசியம் வளர்க்குறது நான் கேட்குறேன். அது யார் வேணும் பண்ணிடலாம். கல அரசியலில் இருக்கக்கூடிய வந்து சீமான் தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ முள்ளு மாதிரி குத்துதா இல்லையா? நிச்சயமா சீமான் தோல்வி, இந்த தோல்வின்றது நான் சொல்கிறது கேட்டால் சீமான் மட்டுமே நான் சொல்ல, அந்த வந்து ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8% வாக்குகள் இருந்து ஒரு 5% வாக்குகள் வந்து அப்படியே அடித்து பறிச்சிட்டு போகிறான்னு சொன்னால் ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலமாக, அப்போ நம்ம பதைக்குதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விஷம் தோய்ந்த வார்த்தைகளை வந்து போடுறீங்க அட்வைஸ்ன்ற பேரில். சீமானுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்க முதல்ல? சீமான் உழைக்க முடியுமா முதல்ல? அப்போ என்ன அர்த்தம் இது? அப்போ துரோக கும்பலில் நம்ம கீழே விழுறத வந்து சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான்.
அப்போ எதிரிகள் மீது எவ்வளோ மேல்? நான் அப்படி தான் பார்க்குறேன். பார்க்கலாம், காலம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இது நாம் தமிழுக்கு பார்த்தா சீமான் ஒரு 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 ஆடியோ வந்திருக்கு பாருங்கள். அத்தனை வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரத்தனமான வார்த்தைகள். இது அத்தனை சீமானுடைய ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை இணையத்தை ஃபுல்லாகவே அனுப்பணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு. எவ்வளோ இத்தனைக்கும் உழைப்பு, மிதமிஞ்சிய உழைப்பை கொட்டின இந்தியாவிலேயே மிதமிஞ்சிய உழைப்பை கொட்டின ஒரு தேர்தல் களத்தில். அப்போ அந்த தோல்விக்கு பார்த்தீங்கன்னா அவர் சில விளக்கங்கள் கொடுக்குறாரு, எப்படி அடுத்த கட்டத்தை போடும். இதுக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற ஒரு ஞானம் வேணும், அறிவு வேணும், இதை உள்வாங்கிறதுக்கே, அந்த வார்த்தைகளை உள்வாங்கிறதுக்கே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வருத்தப்பட்டதே நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த மாதிரியான போலி தமிழ் தேசியவாதிகள் உட்காந்துக்கிட்டு கீழே விழுந்ததும் சிரிக்கலாம்னு நினைக்கிறக்கூடிய அந்த கும்பலை விட பார்த்திங்கன்னா, நம்ம முட்டி மோதிரம் பார்த்திங்கன்னா எதிரி அவன் எவ்வளோ மேல், பரவாயில்ல. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் சரண். சார் பல்லர் கிழக்கு தெளிவாக முடிச்சு. அடுத்து நன்றி. நன்றி சார்.